நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நிறைவான மகிழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் என்கிற எசையாவினுடைய இறைவாக்கு நிறைவேறியதை நாம் நினைந்து மகிழ்கிற நாள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் தாமே அவருடைய இறக்க பெருக்கத்தால் இந்த பூ உலகை நிறைத்துள்ளது போல தொடர்ந்து இந்த பூ உலகை நிறைத்து அவரே ஆட்சி செய்ய அவரிடத்திலே மன்றாடி துதிப்போம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று திருப்பாடல் 96 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக லூக்காவினுடைய இறைவார்த்தைகள், இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா என்கிற அற்புதமான வரிகளை நாம் பாடி, ஆண்டவரே எங்கள் மெசியா, அவரே எங்களுக்காக இந்த பூ உலகில் இறங்கி வந்தவர் என்பதை அறிக்கை செய்து நாமும் ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைத்திருக்கிறது, அவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள் என்று. இதோ நமக்காக அருளப்பட்ட இயேசு என்கிற நாமத்தை தாங்கி வந்த நம்முடைய குழந்தை இயேசு பாலனுக்கு நாம் ஆராதிக்கிற ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி இதோ அவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏன் இயேசு ஆண்டவர் நமக்காய் பிறந்தார் என்ற கேள்வியை நாம் கேட்கிற பொழுது, அவர் நமக்கு மீட்பு அளிப்பதற்காக. மனிதர்கள் உணர முடியாத அந்த வார்த்தையின் ஆழம், மீட்பு என்கிற சொல் இந்த உலகத்தை கடந்த நிலையில் நம்மை மீட்டெடுக்கிற ஒரு ஆசீர்வாத வார்த்தை. இதோ உலகத்தில் இருக்கிறவர்கள் கொடுக்கிற விடுதலையின் அடையாளத்தை போன்றது அல்ல, அது உலகத்தை கடந்த ஒரு விடுதலையின் அடையாளம். ஆகவே தான் இந்த மீட்பு என்கிற வார்த்தை விவிலியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நமக்கு வாழ்வாக்கி நம்முடைய வாழ்வில் அர்த்தத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதித்து பாடுவோம். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும்
அவர் திருமுன் களிப்புடன் பாடும். அவர் திருமுன் களிப்புடன் பாடும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் கலிகூறுவதாக என்கிற வார்த்தைக்கேற்ப இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அகமகிழ்ந்து பாடி புகழ்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். இதோ அவரே எங்கள் தேவன். எங்களுக்காய் மானுட பிறப்பெடுத்து எங்கள் மத்தியிலே பிறந்து விண்ணகத்தினுடைய நிறைவை எங்களுக்கு கொடுக்க வந்த அந்த தெய்வத்தை நாங்களும் பாடி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். தர்மையான வேளையில் ஆண்டவர் தாமே மண்ணுலகத்திற்கு தீர்ப்பு வழங்கப் போகிற தெய்வமாக இருக்கிறார். அவரை நாங்கள் அறிந்து அவரையே அன்பு செய்து எந்நாளும் அவரை உண்மையுடன் பற்றி கொள்ள ஞானமும் அருளும் தந்து நம்மை பாதுகாக்க மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக